Hi students, in the previous video we studied about the 4 phases of menstrual cycle. This menstrual cycle will be occurring in a female reproductive life from puberty to menopause. அதாவது அவங்க first menstruation அத menarche அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து மெனோபாஸ்ன்றது எப்போ அவங்களுக்கு ஓவுலேஷன் மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகுதோ அது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மென்சுரல் சைக்கிள் ஒன்ஸ் இன் 28 டேஸ் வந்து த்ரூ அவுட் த லைஃப் அப்படி நடந்துட்டு இருக்கும் எக்ஸப்ட் டியூரிங் ப்ரெக்னென்சிஸ். வாட் இஸ் மெனோபாஸ்? மெனோபாஸ் இஸ் எ ஃபேஸ் in a woman's life when there will be no ovulation and menstruation. இந்த மெனோபாஸ் வந்து ஓவுலேஷன் நடக்காத ஒரு ஸ்டேஜ் உமனில். ஸோ இந்த ஓவுலேஷன் நடக்காததுனால என்ன ஆகும்? சைமல்டேனியஸாக அவங்களுக்கு மென்சுரேஷனும் இருக்காது. இது எந்த ஏஜில் பொதுவாக வரும் அப்படின்னா 45லேருந்து 50 இயர்ஸ். ஸோ சிலருக்கு வந்து பியாண்ட் 50 இயர்ஸ் வரைக்கும் கூட போகலாம் டிபெண்டிங் அப்பான் தேர் ஹெல்த். Menopause indicates that the ovaries are not functioning. ஸோ மெனோபாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய ஓவரியோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னது? ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை அது ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்றத மெனோபாஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ வாட் இஸ் மெனோபாஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 mark you can learn this. Fertilization and implantation. The female produces the ovum by oogenesis and the male produces the sperm by spermatogenesis. Both these gametes, that is the male gamete and the female gamete, are haploid. These two haploid gametes will be fusing to form a diploid zygote. This process is called as fertilization. So fertilization is the fusion of the haploid sperm with the haploid ovum to produce a fertilized egg, or we can say it as the diploid zygote. So fertilization என்னதுன்னா male gamete sperm haploid அது. அதே மாதிரி female gamete ovum அதுவும் haploid. இந்த ரெண்டு haploid கேமெட்டும் ஃபியூஸ் பண்ணி ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The sperms are deposited into the female reproductive tract. This sperm should penetrate into the female reproductive tract and reach the place where the egg is there and fertilize it. This biochemical event is called as capacitation. ஸோ ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் டெபாசிட் ஆகிருக்கு. அப்போ டெபாசிட் ஆகிருக்கிற அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணணும்? நேராக எங்கே ஃபீமேல் ஓவம் இருக்கோ அங்கே அதை தேடி போய் அதை ஃபர்டிலைஸ் பண்ணணும். அந்த கெப்பாசிட்டியை தான், அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஃபர்டிலைசேஷன் வில் டேக் பிளேஸ் only if the ovum and the sperms are transported simultaneously. இந்த fertilization எங்கே நடக்கும் அப்படின்னா இஸ்துமஸும் ஆம்புலாவும் ஜாயின் ஆகிற அந்த ஜங்ஷன், மெயினாக ஆம்புலான்னு சொல்கிறோம். ஸோ ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன், அங்கே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஆனால் ஃபீமேலோட வஜைனா ரீஜியனில் ஸ்பெர்ம் டெபாசிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணணும்? பெனிட்ரேட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே போய் அந்த இஸ்துமிக் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகணும். ஸோ அதே மாதிரி என்ன ஆகணும்? அது ஸ்பெர்ம் அந்த இடத்த ரீச் பண்ணும் போது ஓவமும் கரெக்டாக ஓவரியை விட்டு பர்ஸ்ட் ஆகி கரெக்டாக வந்து அந்த ஃபிப்ரியை கலெக்ட் பண்ணி வந்து இன்ஃபண்டிபுலமில் இருந்து அந்த இஸ்துமிக் ரீஜனுக்கு வரணும். ஸோ ரெண்டுமே, ஸோ ஓவம் ஸ்பெர்ம் ரெண்டுமே கரெக்டான டைமில் வந்து அந்த இஸ்துமிக் ஜங்ஷனை ரீச் பண்ணாதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஒரு ஸ்பெர்ம் எக்குக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது எக்கில் இருக்கிற அந்த மல்டிபிள் லேயர்ஸை பெனிட்ரேட் பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம ஓவமோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம், அவுட்டர் லேயர் வில் பி மேடப் ஆஃப் த follicle cells. So follicle cells which is called as the
கரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கரோனா ரேடியேட்டாவை க்ராஸ் பண்ணி போகணும். அதே மாதிரி ஜோனா பெலிசுடா லேயரையும் க்ராஸ் பண்ணி தான் உள்ளே வந்து போகணும். ஸோ இதை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஸ்பெர்ம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓவமோட கிரானுலோசா லேயரை வந்து எதுவால் ஆயிருக்கு, ஃபாலிக்கல் செல்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபாலிக்கல் செல்ஸை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறது எது அப்படின்னா ஹையல் யூரோடினிக் ஆசிட் அப்படின்ற சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸால் தான் ஒவ்வொரு ஃபாலிக்கல் செல்லும் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகி இருக்கும். இந்த அக்ரோசோம் வந்து எதில் இருக்கும், ஸ்பெர்மோட இருக்கும். ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து இந்த ஓவம் கிட்ட வந்த உடனே என்ன ஆகும்னா அக்ரோசோமல் மெம்ப்ரேன், அக்ரோசோமை என்க்ளோஸ் பண்ண மாதிரி ஸ்பெர்முக்கு மேலே ஹெட்டில் இருக்குல்ல அந்த அக்ரோசோமல் மெம்ப்ரேனை அப்படியே மெதுவாக பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஹையல் யூரோடினேஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் விச் வில் பிரேக் த adhesive cementing substance higher uronic acid. ஸோ இதை பிரேக் பண்ணி சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஸ்பெர்ம் வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகும். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்ம் ஹையல் யூரோனிடேஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணி ஹையல் யூரோனிக் ஆசிடை வந்து பிரேக் பண்ணி கரோனா ரேடியேட்டாவையும் ஜோனா பெலிசுடாவையும் தாண்டி உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அப்போது ஓவமோட சைட்டோபிளாசமில் இருக்கிற கார்டிக்கல் கிரானியூல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பேரியர், அதை சுற்றி ஒரு ஓவமை சுற்றி ஒரு பேரியர் ஃபார்ம் பண்ணும். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பெர்ம் தான் உள்ளே என்டர் ஆகிருக்கு, மீதி ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே என்டர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் ஓவம்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போகுது, இன்னொரு ஸ்பெர்மால் போக முடியாது. ஸோ இன் திஸ் வே பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட். We all know millions of sperms are released by the male. But வந்து என்ன ஆகும், some sperms will be entering into the reproductive tract. ஸோ நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து reproductive tract குள்ளே வரும். ஆனால் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் போய் என்ன பண்ணும், ஓவம்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி அந்த ஓவமை ஃபர்டிலைஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஓவமை ஃபர்டிலைஸ் பண்ண உடனே என்ன ஆகும், உள்ளே இருக்கிற கார்டிக்கல் கிரானியூல்ஸ் வந்து ஒரு ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் உள்ளே போகுது, மீதி ஸ்பெர்ம் என்டர் ஆகாமல் அந்த ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் வந்து தடுத்துடுது. ஸோ இன் திஸ் வே பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட். How polyspermy is prevented is one important 3-mark question. The sperm has to penetrate the multiple layers of the follicular cells which are surrounding the ovum and enter into the egg. These follicular cells of the corona radiata are held together by a cementing substance which is called as hyaluronic acid. Once the sperm reaches the ovum, the acrosomal membrane slowly disintegrates and it releases the enzyme hyaluronidase. So this enzyme will help to break the follicular cells and then penetrate into the ovum. This is called as the acrosomal reaction. So once fertilization takes place, the cortical granules from the cytoplasm of the ovum will be forming a barrier which is called as the fertilization membrane around the ovum. This fertilization membrane will prevent the entry of other sperms. Thus, polyspermy is prevented. The sperm has penetrated into the ovum and the fertilization has taken place. This haploid sperm has entered into the haploid ovum and has formed a diploid zygote. ஸ்பெர்ம் வந்து ஓவம்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது என்னென்னா ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட். இந்த டிப்ளாய்ட் ஜைகோட் வந்து
மைட்டாட்டிக் டிவிஷனை தான் அண்டர்கோ பண்ணும். ஸோ ஃபர்தர் டிவிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜைகோட் வந்து மைட்டாட்டிக் டிவிஷனில் 2 ஐடென்டிக்கல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை வந்து நம்ம பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப இந்த 2 செல்ஸ் 4 செல்ஸ் 8 செல்ஸ் 16 செல்ஸ் அப்படின்னு டபுளாக ஆகிட்டே வரும். ஸோ லைக் திஸ் ஆஃப்டர் 72 hours of fertilization a berry shaped cluster of cells will be formed with 16 or more cells which is called as the morula. ஸோ 2 பிளாஸ்டோமியர்ஸ் ஃபார்ம் ஆகும். இது அப்படியே மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணிவிட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு மொருலா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மொருலா இஸ் நத்திங் பட் எ berry shaped cluster of 16 or more blastomeres. Next, what happens? The smooth muscles of the fallopian tube will be relaxing by the influence of the progesterone hormone, and the dividing embryo will slowly move through the fallopian tube and they will be coming into the uterine cavity. After coming into the uterine cavity, they will be getting implanted in the uterine wall. For this, it will take about 4 to 5 days. So, next என்ன ஆகும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக விரிஞ்சு கொடுக்கும். விரிஞ்சு கொடுத்த உடனே என்ன ஆகும், அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிற அந்த டிவைடிங் எம்ப்ரியோ ஸ்லோவாக ஃபெலோப்பியன் டியூப் வழியாக நேராக யுட்ரைன் கேவிட்டிக்குள்ளே வரும். யுட்ரைன் கேவிட்டிக்குள்ளே வந்து யுட்ரைன் வாலில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4லேருந்து 5 டேஸ் ஆகும். இப்போ பார்த்தோன்னா இந்த எம்ப்ரியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் ஃபில் ஹாலோ பாலாக இருக்கும். இப்போ 100 செல்ஸ் கிட்ட இருக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த எம்ப்ரியோவை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டோசிஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லேயர் பார்த்தோம்னா சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃப்ளாட்டன்டு செல்ஸ் இருக்கும். அதை நம்ம ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே பார்த்தோன்னா 20 to 30 ரவுண்டட் செல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம இன்னர் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பிளாஸ்டோசிஸ்ட் வில் பி கம்போஸ்ட் ஆஃப் 2 layers, single layer of large flattened cells which is called as the tropoblast and a small 20 to 30 rounded cells of inner mass. The inner mass of the blastocyst only will be developing into the embryo, and this will be coming slowly and embedding into the endometrium of the uterus. So first uterine wall தான் இருக்குது. அப்புறம் ஸ்லோவாக வந்து என்ன ஆகும்னா பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ டெவலப் பண்ணிட்ட பிறகு அப்படியே வந்து அந்த யுட்ரஸோட எண்டோமெட்ரியமில் போய் அட்டாச் ஆகும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா implantation அப்படின்னு சொல்லுவோம். Once the fertilized ovum gets implanted into the uterine endometrium, it will result in pregnancy. If the fertilized ovum gets implanted outside the uterus, we say it as the ectopic pregnancy. இந்த எம்ப்ரியோ வந்து யுட்ரைனோட எண்டோமெட்ரியமில் போய் இம்ப்ளான்ட் ஆச்சு அப்படின்னா அது ப்ரெக்னென்சியில் ரிசல்ட் ஆகும். இந்த யுட்ரைன் வாலை விட்டுட்டு வேறு எங்கேயாவது வந்து இந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். 95% of the ectopic pregnancy will be occurring in the fallopian tube only. ஸோ fallopian tube வந்து யுட்ரைன் வால் வந்து ரொம்ப அதில் இருக்கிற அந்த மயோமெட்ரியம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து ஃபுல் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். பட் fallopian tube பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து சைல்டு அங்கே டெவலப் ஆக ஆக என்ன ஆகும்னா it will result in the rupture of the fallopian tube. So it is very dangerous. ஸோ அப்போ உள்ள fallopian tubeல எம்ப்ரியோ க்ரோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா it will result in internal bleeding, infection and it may also cause death. So in this picture you can see this is the ovary and it releases the ovum. So here this fimbriae, this only will be collecting the ovum and then it will be reaching the isthmic junction. Understand? Ampullary isthmic junction. So here fertilization takes place and then it has reached the 4-celled stage
and then once it reaches the uterine wall here, it has formed the morula, and then slowly it comes and gets implanted into the uterine endometrium. So endometriumல வந்து blastocyst இருக்கும்போது uterine endometriumல வந்து போய் implant ஆயிடும். In today's video, we studied how the sperm penetrates the multiple layers of corona radiata and zona pellucida and enters into the ovum and fertilizes it. How the diploid zygote develops into a blastocyst and gets implanted into the uterine endometrium. Hope all have understood the topic. If you have any doubts, you can ask me. Write home test on this and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.